வீரா, ஐயோ, வணக்கம் மேடம். என்ன மேடம் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை மேடம்? யாரையாவது தூக்கணுமா? சொல்லுங்க மேடம், தூக்கிடலாம். ஒன்னால தாண்டா பிரச்சனை. என்னால என்ன மேடம் பிரச்சனை? நான் எதுவுமே செய்யலையே மேடம். அன்னைக்கு தேவியோட இருந்ததை யாராவது பார்த்தாங்களா? யாராவது அந்த பக்கம் வந்துட்டு போனாங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசி. கண்டிப்பா யாராவது வந்திருப்பாங்க. இல்ல நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நான் ஏன் மேடம் உங்ககிட்ட மறைக்கணும்? அப்படி ஏதாவது மறைச்சா எனக்கு தான் மேடம் பிரச்சனை. மேடம் சத்தியமா அன்னைக்கு அந்த பக்கம் யாருமே வரல மேடம். என்ன யாரும் பார்க்கவும் இல்ல மேடம். அந்த இடத்துல நானும் தேவியும் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் எப்படி அந்த சத்யாவுக்கு தெரிஞ்சது? சத்யாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டா, அவ அப்படிதான் சொல்றா. மேடம் அதுக்கு சான்ஸே இல்ல மேடம். எனக்கு நல்லா தெரியும். இல்ல வீரா, சத்யாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவ அத ஸ்ட்ராங்கா சொல்றா. அப்படி என்னதான் மேடம் அவளுக்கு தெரியும்? அத கேட்டீங்களா நீங்க? நான் எப்படிடா அத போய் நேர்ல கேட்க முடியும்? அர்ஜுன் அவளை பார்த்து கேட்டதுக்கு தான் அவ இந்த பதில சொல்லியிருக்கா. அர்ஜுன் கிட்டயும் எந்த டீடைல்ஸும் சொல்லல. ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்ல தான் போய் சொல்லுவாளாம். மேடம் அவ ஒருவேளை உங்களை பயமுறுத்ததுக்காக இப்படி சொல்லிருக்கலாம். நீங்க அதையெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க மேடம். பாத்துக்கலாம் மேடம். ஒருவேளை அவ உண்மையை சொல்லிட்டா அப்ப என்ன செய்வ? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பாத்துப்ப? அப்படி அசால்ட்டா எல்லாம் விட முடியாது. இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன மேடம் போலீஸ்லாம் வருது? பயப்படாத, நான் தான் வர சொன்னேன். வணக்கம் மேடம். என்ன ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் போன்ல சொல்ல முடியாது, அதான் நேர்ல வர சொன்னேன். சத்யா நாளைக்கு கோர்ட்டுக்கு போக கூடாது. அது எப்படி மேடம் முடியும்? அவளை கண்டிப்பா கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணுமே. அவ உயிரோட இருந்தா தானே கோர்ட்டுக்கு போக முடியும். செத்துட்டான்னா போக முடியாதுல்ல. மேடம் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நைட் அவ லாக்அப்லயே சாகணும், சாகடிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். மேடம் என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை கொல்லணுமா? அதுவும் லாக்அப்லயே வா? அது எப்படி மேடம்? சத்தியமா என்னால முடியாது. நீங்க டைரக்டா ஒன்னும் செய்ய வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. வீரா, மேடம் நீ உன் ஆள் ஒருத்திய ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி அரெஸ்ட் ஆக சொல்லு. சரி மேடம். நீங்க அவளை சத்யாவோட லாக்அப்ல போடுங்க. அவளை வச்சுதான் சத்யாவை கொல்லணும். நாளைக்கு காலையில சத்யா உயிரோடவே இருக்க கூடாது. என்ன ஓகே தானே? மேடம் வேற எந்த ஹெல்ப் வேணாலும் பண்றேன். ஆனா இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நீங்க இதை செய்யலன்னா உங்களுக்கு பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. ஓகே மேடம், நான் பண்றேன். மேடம் எனக்கு டபுள் ஓகே மேடம். சத்யா, இன்னையோட உன் கதை முடிஞ்சது. நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லதான் போறேன் அர்ஜுன். ஆனா அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். அர்ஜுன், என்னப்பா அர்ஜுன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து என்ன பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. எனக்கு டென்ஷனாவே இருக்கு. மைண்ட்ல என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்கு. சத்யா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. எல்லா ப்ரூஃபுமே அவளுக்கு அகெயின்ஸ்டா இருக்குப்பா. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் நிலைமையே மாறிடும். சத்யா ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் கூட வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல.
அவளை காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அதான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் சத்யா கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறலப்பா. எனக்கு அதுல ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தோணுது. அதையும் தாண்டி சத்யாவுக்கு அகென்ஸ்டா கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சுன்னா நீ எதுக்கும் லாயர்கிட்ட பேசி வை. நாம திரும்பவும் அப்பீல் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை சத்யா சொல்ல போற உண்மையால நாம எதிர்பார்க்காத வேற என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அதுக்கும் நாம ரெடியா தானே இருக்கணும்பா. எனக்கு சத்யாவை பத்தி தெரியும்பா. அவ கண்டிப்பா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா. அது உங்களுக்கும் தெரியும். நான் எப்பவும் சத்யாவை முழுசா நம்புறேன். அதே சமயம் நான் அம்மாவையும் முழுசா நம்புறேன்ப்பா. சத்யா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அம்மா தான் தேவி அண்ணிய கொன்னாங்கன்னு சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாதுப்பா. கண்டிப்பா அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அம்மா அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. அம்மா மேல இருக்கிற கோவத்துல மட்டுமே அவங்கள மாட்டி விட பாக்குறேன். அதெல்லாம் கூட இப்ப பிரச்சனை இல்லப்பா. எனக்கு சத்யா கண்ணதாசன் தெருவுக்கு ஏன் போனான்னு தெரிஞ்சாகணும். முதல்ல சேது மாமா சொன்னதும் நாம யாருமே நம்பலதான். சத்யாவும் அவ போகலன்னு ஸ்ட்ராங்கா தான் சொன்னா. ஆனா ஏன் அவ அப்படி சொன்னா? எனக்கு என்னவோ அதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு தோணுது. ஆனா என்னவா இருக்குன்னு அப்பா தெரியல. முன்கூட்டியே சத்யா சொல்ல போற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனா இப்ப அந்த வாய்ப்பு தான் நமக்கு இல்லையேப்பா. சத்யா அவ வாயால சொன்னதானே எதனா தெரிஞ்சுக்க முடியும். பாப்போம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது நல்லதுதான். அத நீ மறந்துடாத. ஏன்பா தேவி அண்ணிய அடிச்சு கொண்டு அந்த இரும்பு ராடுல சத்யாவோட பிங்கர் பிரிண்ட் எப்படி வந்துச்சு? அந்த விஷயத்துல சத்யா ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங்கா தானே இருந்தா. அப்போ எப்படி அது அவளுக்கு அகேன்ஸ்டா வந்துச்சு? எனக்கும் அந்த விஷயம் ரொம்ப மர்மமாவே இருக்கு அர்ஜுன். ஆனா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சத்யாவாலேயே அதை நம்ப முடியல. அதனால தானே அன்னைக்கு போலீஸ் வந்தப்பவே பிரச்சனை பண்ணா. உனக்கே அது தெரியுமேப்பா. ஆனா இந்த சேது திடீர்னு எதுக்கு உள்ள வந்தானே எனக்கு புரியலப்பா. அர்ஜுன், தேவியை கொன்னது கண்டிப்பா சத்யாவோ இல்ல உன் அம்மாவாவோ இருக்க முடியாது. வேற யாரோ தான் அதை செஞ்சிருக்காங்க. அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் போயிட்டு இருக்குப்பா. ஆனா அவங்களுக்கு தேவி மேல இருந்த கோவத்தினாலதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை அவங்களுக்கும் தேவிக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். வேற ஏதாவது காரணத்துக்காக கூட தேவியை கொன்னிருக்கலாம்லப்பா. தேவி இறந்ததால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீயும் பார்த்தல்ல. ஒருவேளை கொலை பண்ணவங்களோட மோட்டிவ் உன் அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் பிரச்சனை வர வைக்கிறதா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா யாருப்பா இதை செஞ்சிருப்பாங்க? வெளியால் யாரும் இல்ல. கண்டிப்பா நமக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்.